மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு கரைசல்கள் பாடத்துல ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். 16வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் நீரில் ஆக்சிஜன் கரைந்த கரைசலின் நீர்ல ஆக்சிஜன் கரைந்த கரைசலின் KH மதிப்பு கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிக்கணும். நீரில் ஆக்சிஜன் கரைந்த கரைசலின் KH மதிப்பு எவ்வளவுன்னா 4×10⁴ அட்மாஸ்பியர், அதாவது ஹென்றி மாறிலி கொடுக்கப்பட்டுள்ளது. காற்றில் ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் PO2 போட்ட ஷார்ட்டா காற்றுல ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் கொடுத்துட்டாங்க 0.4 அட்மாஸ்பியர். ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் காற்று கொடுத்தாச்சு. என்ன கேட்கிறாங்கன்னா கரைசலில் ஆக்சிஜனின் மோல் பின்னம் கேட்கிறாங்க. கரைசலில் ஆக்சிஜனின் மோல் பின்னம், கரைசலில் ஆக்சிஜனின் மோல் பின்னம் என்னன்னு கேட்கிறாங்க. 4 விட 4.6 × 10⁻³ ஆ வந்து 1.6 × 10⁻⁴, இ 1 × 10⁻⁻5, இ வந்து 1 × 10⁻⁵. இது வந்து ஹென்றி விதி அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி. ஹென்றி விதி என்ன சொல்றதுன்னா, ஆவி நிலையில் உள்ள கரைபொருளினுடைய பகுதி அழுத்தம் கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு நேர் வீதத்தில் இருக்கும். திருப்பி சொல்லுங்க. ஆவி நிலையில் இருக்கிற கரைபொருளினுடைய பகுதி அழுத்தம் கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அதாவது இந்த ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் கரைசலில் உள்ள ஆக்சிஜனுடைய மோல் பின்னத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இது வரைக்கும் புரியுதா? ஓகே. இப்போ ஆக்சிஜனின் பகுதி அழுத்தம் மாறிலி ஹென்றி மாறிலி இன்டு ஆக்சிஜனுடைய மோல் பின்னம் கரைசல். இப்போ இதானே கேட்கிறாங்க. அப்போ XO2 என்ன வரும்? PO2 ஆக்சிஜனுடைய பகுதி அழுத்தம் by ஹென்றி மாறிலி. ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் 0.4 அட்மாஸ்பியர், ஹென்றி மாறிலி 4 × 10⁻⁴ அட்மாஸ்பியர். ரெண்டு கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது 0.1 வரும். ஸோ 0.1 by 10⁻⁴ or 1 × 10⁻⁴ பாருங்க. 0.1 × 10⁻⁻⁴ ஆகிடுமா? மேலே போச்சுன்னா அப்போ 1 × 10⁻⁻5. ஓகே. அப்போ ஆப்ஷன் வந்து இது இ, மூணாவது. அடுத்து கவனிங்க. 17வது கேள்வி. 1.25 மோலாரிட்டி கந்தக அமிலத்தின் நார்மாலிட்டி என்ன? 1.25 கந்தக அமிலம் H2SO4 கவனிங்க. தெரியுமா? 1.25 மோலாரிட்டி கந்தக அமிலத்தின் நார்மாலிட்டி என்ன? நார்மாலிட்டி என்ன? ஸோ இது முக்கியமான கொஸ்டின். இது ஒரு ஃபார்முலா இருக்குது. நார்மாலிட்டினா n × மோலாரிட்டி. n × மோலாரிட்டி. என்னன்னா அமிலத்திலிருந்து உருவாகக்கூடிய H+ அயனிகளின் எண்ணிக்கை. H+ அயனிகளின் எண்ணிக்கை, அதாவது ரீப்ளேஸபிள் இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய H+ அயனிகள் எண்ணிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா கந்தக அமிலத்திலிருந்து 2 H+ அயனி உண்டாகும் பிளஸ் சல்பேட் அயனி. அப்போ இந்த இடத்துல n என்பது 2. n என்னது 2. கிளியரா புரியுதா? n 2. அப்போ நார்மாலிட்டினா
2 இன்ட்டு மொலாரிட்டி 1.25 பெருக்கினா 2.5 வரும். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து 1.25 புரியுதவங்க நார்மாலிட்டி, 3.75 நார்மாலிட்டி, 2.5 நார்மாலிட்டி, வந்து 2.25 நார்மாலிட்டி. ஸோ ஆப்ஷன் மூணாவது 2.5 நார்மாலிட்டி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் காலி. 18வது கேள்வி. 18வது கேள்வி. இப்போ 2 திரவங்கள் X மற்றும் Y ஆகியவனை கலக்கப்படும் போது 2 திரவத்தை கலக்கிறீங்க, வெதுவெதுப்பான கரைசலை தருகிறது. அப்போ வெப்பம் என்னது? வெளிப்படுது. வெதுவெதுப்பான கரைசலை தருகிறது. அந்த கரைசல் A நல்லியல்பு கரைசல், நல்லியல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதியிலிருந்து நேர்குறி விளக்கத்தை காட்டுகிறதா? நல்லியல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதியிலிருந்து எதிர்குறி விளக்கத்தை காட்டுதா? இயல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதியிலிருந்து எதிர்குறி விளக்கத்தை காட்டுகிறதா? 4வது சரி. இயல்பு கரைசல் அதாவது ரவுலட் விதியிலிருந்து எதிர்குறி விளக்கத்தை காட்டுகிறது. நல்லா கவனிக்கணும். இப்போ எதிர்குறி விளக்கம்னா கரைசல், அதாவது கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் கவர்ச்சி விசை அதிகமாகும். சொல்லுங்க, கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் கவர்ச்சி விசை அதிகமாகிடும். அதனால அது ஆவியாக வெளியேறக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். ஆவியாக வெளியேறக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். ஆவி அழுத்தம் குறையும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எதிர்குறி விளக்கம். என்ன காரணம்னா இந்த கரைபொருளுக்கும் கரைப்பானுக்கும் இடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டாகிறதுனால அது வெளியே தப்பித்து செல்வது குறைஞ்சிடும். ஆவி அழுத்தம் குறையும். சரியா? அப்ப என்ன ஆகுதுன்னா கவனிக்கணும். டெல்டா எக்ஸ் இல்லையா, வெப்ப வெளிப்படுது <0, வெப்ப உமிழ்வினை. அதே போல டெல்டா வி மிக்சிங் கடத்தல், கடத்தல் இதுவும் 0 விட குறைவாக இருக்கும், <0. டெல்டா எச் வெப்ப உமிழ்வினை <0. இதுக்கு என்னதான் உதாரணம் சொன்னாக்க அசிட்டோன் குளோரோஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அதே போல குளோரோஃபார்ம் டைஎத்தில் ஈத்தர், அசிட்டோன் அனிலீன், ஒரு மார்க் கேட்கலாம். அசிட்டோன் அனிலீன், அதே போல பென்சீன் குளோரோஃபார்ம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்குறி விளக்கம். ஒரு மார்க் கேட்கலாம், நீட்டில் விட கேட்கலாம். அசிட்டோன் குளோரோஃபார்ம் டைஎத்தில் ஈத்தர், அப்புறம் அசிட்டோன் அனிலீன், குளோரோஃபார்ம் பென்சீன். சரியா? இதே நேர்குறி விளக்கம் என்ன தெரியுமா? கரைசலுக்கும் கரைப்பானுக்கும் இடையே கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும். அப்போ எளிதில் அது ஆவியாயிட்டு போயிடும். ஆவி அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதில் என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால் நீர். இது நேர்குறி விளக்கம். ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் இது தெரிஞ்சுக்கணும். இந்த நேர்குறி விளக்கத்தில் என்ன ஆகும்னு சொன்னாக்கா, நேர்குறி விளக்கத்தில் டெல்டா எச் மிக்சிங் நேர்குறியில் <0 ஆகும். டெல்டா எச் அதாவது இதில் எண்டோதெர்மிக் வெப்ப கொள்வினை, அது நீங்கள் கவனிக்கணும். ஓகே, சரி. இப்போ இந்த கரெக்ட் சொல்லுங்க. இப்போ இது சொல்லுங்க, இந்த வினைக்கு. அப்போ இது என்ன வினைன்னு சொல்லுங்க. கரெக்டா? என்ன சொன்னேன்? இது இயல்பு கரைசல் மற்றும் ரவுலட் விதியிலிருந்து எதிர்குறி விளக்கம் அடைகிறது. 4வது ஆன்சர். நெக்ஸ்ட் கவனிக்கும் 19வது கேள்வி. முக்கியமான கொஸ்டின் ப்ராப்ளம். நீரில் சர்க்கரையின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவு. நீரில் சர்க்கரையின் ஒப்பு ஆவி அழுத்த குறைவு. ஒப்பு ஆவி அழுத்த குறைவு உட்றாங்க 3.5 × 10⁻³ எனில் நீரின் மோல்
மோல்பின்னு கேட்கலாம். கரைசலில் நீரின் மோல் பின்னா. முக்கியமான கொஸ்டின் இதுவும். 4 ஆப்ஷன். 0.0035 or 0.35, E 0.0035/80, E வந்து 0.9965. நல்லா கவனிக்கணும். நீரில் சர்க்கரையின் ஒப்பு ஆவியழுத்த குறைவு கொடுத்தாச்சு. நீரின் மோல் பின்னம் கேட்கிறாங்க. இது வந்து ரவுலட் விதி அடிப்படையில் அமைந்த கணக்கு. ரவுலட் விதி என்ன சொல்லுது? ஒப்பு ஆவி அழுத்த குறைவு, அதாவது கரைசலினுடைய ஒப்பு ஆவி அழுத்த குறைவு கரைசலில் உள்ள கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு சமம். அவசியம் ஒப்பு ஆவி அழுத்த குறைவுனா தூய கரைப்பானின் ஆவி அழுத்தத்திற்கும் கரைசலின் ஆவி அழுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் டிவைடட் பை தூய கரைப்பானின் ஆவி அழுத்தம். இது பேர் தான் ஒப்பு ஆவி அழுத்த குறைவு. அது வந்து கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு சமம். இதுதான் ரவுலட் விதி. இப்போ அவங்க கேட்கறது நீரின் மோல் பின்னம், கரைப்பான் மோல் பின்னம் கேட்கிறாங்க. முதல்ல சொல்லுங்க. ஸோ P0 மைனஸ் P பை P0 எதுக்கு சமம்? 3.5 இன்ட்டு 10⁻⁻3. அது எதுக்கு சமம்? x2க்கு சமம். ஓகே, x1 தான் கேட்கலாம். உங்களுக்கு தெரியும் x1 + x2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1. அதாவது கரைப்பான் மற்றும் கரைபொருள் மோல் பின்னம் கூடுதல் 1. அப்போ x1னா 1 - x2. ஓகே, அப்போ சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது எப்படி பண்ணலாம்? நம்ம இங்கே எழுதலாமா? ஸோ 3.5 இன்ட்டு 10⁻⁻3 = 1 - x. இப்போ நம்ம சொல்லலாம் x2 தானே கேட்கலாம். சாரி, x2னாக்கா நமக்கு தேவை x2. சாரி, திஸ் இஸ் x2 நமக்கு எப்படி எழுதலாம்? 1 - x1. ஓகே, நமக்கு தேவை x1. நம்ம x1 கொண்டு வரலாமா? ஸோ x1 = 1 - 3.5 10⁻⁻3. கிளியரா? நீட்டில் கேட்கலாம். 1 - 3.5 இது 1000. அப்போ 1000 - 3.5/1000. எழுதலாமா? சரி, ஆன்சர் பார்க்கலாம். செக் பண்ணிடுறேன். தட்ஸ் ஈக்குவல் டு கரெக்ட் 996.5/1000. That's equal to 0.9965. 0.9965. The answer. So சரியான விடை E 4வது. ஸோ முக்கியமானது பேஸ்ட் ஆன் ரவுலட் விதி. ரவுலட் விதி சொல்றது ஒப்பு ஒரு கரைசலுடைய ஒப்பு ஆவியழுத்த குறைவு கரைபொருளின் மோல் பின்னத்திற்கு சமம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நல்லா கவனிங்க. கொஸ்டின் நம்பர் 20. நல்லா கவனிங்க. 92 கிராம் தொலுவீனில், தொலுவீன் வந்து 92 கிராம் வெயிட் ஆஃப் த சொல்யூட், சாரி சால்வெண்ட், இந்த கரைப்பான் தொலுவீனில் ஆவி அழுத்தத்தை 90%க்கு குறைப்பதற்கு, ஏற்கனவே இருக்கிறத வந்து ஆவி அழுத்தத்தை 90%க்கு குறைப்பதற்கு, 100 இருக்கும் 90% குறைக்கும். ஆரம்பத்தில் 100, அதாவது P0 அது 100, ஆவி அழுத்தத்தோடு குறைக்கணும். போதும் 90க்கு குறைக்கும். அப்போ கரைசலின் ஆவி அழுத்தம் 90. இது தூய கரைப்பானின் ஆவி அழுத்தம் 100, கரைசலின் ஆவி அழுத்தம் 90. சரியா? ஆவி அழுத்தத்தை 90%க்கு குறைப்பதற்கு அதில் கரைக்க தேவையான எளிதில் ஆவியாகாத கரைபொருள் நிறைக்கிறாங்க. இது கேட்குறாங்க, எவ்வளவு கரைபொருள் போடணும்? இதுதான் கரைப்பான். அந்த கரைபொருளுடைய மூலக்கூறு நிறை கொடுத்துட்டான், M2 கொடுத்துட்டான். எவ்வளவுன்னா 80 கிராம் மோல். இந்த கேள்வி புரிஞ்சுதா பாருங்க. 92 கிராம் தொலுவீனில் ஆவி அழுத்தத்தை 90%க்கு குறைப்பதற்கு, ஓகே 90%க்கு, 100லேருந்து 90%க்கு குறைப்பதற்கு எவ்வளவு கரைபொருளை நம்ம போடணும்? அந்த கரைபொருளுடைய மூலக்கூறுகளை கொடுத்துட்டாங்க. 4 ஆப்ஷன். 10 கிராம், 20 கிராம், E 9.2 கிராம், E வந்து 8.89 கிராம். இப்போ நல்லா கவனிக்கணும்.
இப்போ சொல்லுங்க பாருங்க, பி நாட் மைனஸ் பி பை பி நாட் தானே ஒப்பு ஆவி அழுத்த குறைவு. அது எதுக்கு சமமாக இருக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ x2 இல்லையா, கரைபொருளின் மோல்பின் தான் சொல்லுங்க. அப்போ x2 எப்படி எழுதலாம், n2 by n1 plus n2. இது புரியுதா? இப்போ இது 100, இது 90 by 100 ஈக்குவல் டு n2 by n1 plus n2. இது புரியுதா? நல்ல கவனிக்கணும். இது 10 by 100 ஈக்குவல் டு n2 by n1 plus n2. 100 மேலே கொடுக்கலாம். 100 by 10 ஈக்குவல் டு n1 plus n2 by n2. இது அச்சா 10 வருமா? 10 ஈக்குவல் டு எப்படி சொல்லுங்க, n1 by n2 plus n2 by n2 எவ்வளவு? 1. கரெக்டா? சரி, இப்படி கொண்டு வந்துடலாமா? அப்போ n1 by n2 ஈக்குவல் டு 10ல் 1 போனால் 9. n1 கரைப்பானின் மோல் எண்ணிக்கை. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? கரைப்பானின் நிறை பை கரைப்பானினுடைய மூலக்கூறு எடை. கரைப்பானின் எடை எவ்வளவு? கரைப்பானுக்கு 92 கிராம். கரைப்பானினுடைய மூலக்கூறு எடை தொழுவின் ஃபார்முலா தெரியுமா? CH by CH3. என்னுடைய மூலக்கூறு எடை பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு வந்து 12 அணு எடை, 12 7 84, ஹைட்ரஜன் 1 கூட 8 92 வரும். அப்போது கரைப்பானுடைய மோல் எண்ணிக்கை கரைப்பானிகள் 1 சரியா? அப்போது 1 by n2 equal to 9 or n2 equal to 1 by 9. ஓகே சரி, இது வந்து n2. இப்போ n2க்கு என்ன ஃபார்முலா? எடை பை மூலக்கூறு எடை. ஏதாவது கரைபொருளின் எடை பை கரைபொருளின் மூலக்கூறு எடை இஸ் ஈக்குவல் டு 1 by 9. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? W2 தான் கண்டுபிடிக்கணும். கரைபொருளின் மூலக்கூறு எடை கொடுத்துட்டாங்க 80 சரியா? அப்போ சொல்லுங்க போட்டுக்கலாமா? ஸோ W2 ஈக்குவல் டு 1 by 9 into 80. கரைபொருளின் மூலக்கூறு எடை 80. ஸோ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா நான் சொல்லுமா வரும், நல்லா கவனிக்கணும். 8.89 கிராம். 8.89. ஆப்ஷன் இ 4. ஓகே சார். இப்போ சில எக்ஸாமில் நல்லா கவனிக்கணும். அதாவது சில எக்ஸாமில் வேறு மாதிரி இது, அதாவது இந்த கணக்கை வந்து நீங்கள் இந்த n2 கீழே விட்டுடலாம். ஸோ அப்படி கூட ஆப்ஷன் கேட்கலாம். கவனிங்க, அதுவும் போடலாம். இது புரிஞ்சதுல இதுக்கு ஆன்சர்னா நல்லா கவனிங்க. இப்போ சில எக்ஸாம் நீட் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்? P0 minus P by P0 equal to x2 சொன்னேன். x2 எப்படி இருக்கலாம்? n2 by n1 plus n2. ஆனால் நம்ம டினாமினேட்டரில் பார்க்கும்போது n2 மதிப்பு n1 விட மிக குறைவாக இருக்கும். அப்போ n2 by n1 நல்லா கவனிக்கணும். இப்போ n2 எவ்வளோ சொன்னோம்? n2 எப்படி எழுதலாம்? எடை பை மூலக்கூறு எடை கரைபொருளுக்கு டிவைடட் பை கரைப்பானின் எடை பை கரைப்பானின் மூலக்கூறு எடை. ஓகே, அப்போ 10 by 100 equal to W2 by M2 into M1 by W1. ஸோ 10 by 100 equal to கரைபொருள் எடை தான் கண்டுபிடிக்கணும். கரைபொருளுடைய மூலக்கூறு எடை 80 கொடுக்குறோம். 80 சரியா? கரைப்பானுக்கு மூலக்கூறு எடை எவ்வளவு? கரைப்பானுக்கு பார்த்தோம் தொழுவிற்கு 92. கரைப்பானோட எடை எவ்வளவு? கரைப்பானுக்கு அதுவும் 92 சரியா? அப்போ நல்லா கவனிக்கலாம். x ஈக்குவல் டு சரியா? பின்னோரு பாருங்க 80 by 10 8 வரும். ஸோ அப்போ சில டைம் 8 கிராம் ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் இந்த மாதிரி போடலாம். 8.889 அப்ராக்சிமேட்டாக 8 வந்தாலும் நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலும் 8 வந்தாலும் நீங்கள் டிக்கெட்லாம் சரியா? கரெக்டாக 8னா இந்த மெத்தடில் போடுங்க. 8.889 முன்னே போடுற மெத்தடில் போடுங்க. ரைட். 21வது கேள்வி நல்லா கவனிக்கும். 21st கொஸ்டின். 21வது கேள்வி. ஒரு கரைசலின் செறிவிற்கு செறிவுனா கான்சன்ட்ரேஷன்
இன் மோல் பர் லிட்டர். எதிராக சமூடு பரவல் அழுத்தத்தை வரையணும். அதாவது சொல்லுங்க, ஒரு கரைசலின் செறிவிற்கு எதிராக சமூடு பரவல் அழுத்தம் P வரைஞ்சினா ஒரு நேர்கோடு தருகிறது. நேர்கோடை தருகிறது. சரியா? இதனுடைய சாய்வு 310 R சாய்வு கொடுத்துட்டான். சரியா? இங்க R என்பது வாயு மாறிலி. R என்பது வாயு மாறிலி. அப்போ சமூடு பரவல் அழுத்தம் அளவிடப்பட்ட வெப்பநிலை மதிப்பு கேட்கலாம். டெம்பரேச்சர் தான் கேட்கலாம். கேள்வி புரியுதா? செறிவையும் சமூடு பரவல் சுற்றி நீங்க வரைஞ்சினா ஒரு நேர்கோடு கிடைக்கிறது. சாய்வு மதிப்பு 310 R. R என்பது வாயு மாறிலி. எனில் எந்த வெப்பநிலையில் சமூடு பரவல் அளந்திருப்பாங்க? R 310 இன்ட்டு 0.08 கெல்வின். R வந்து 310 டிகிரி சென்டிகிரேட். E 37 டிகிரி சென்டிகிரேட். E 310 டிவைடட் பை 0.082 கெல்வின். நல்லா கவனிக்கணும். இப்போ சமூடு பரவலுக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு? பை ஈக்குவல் டு சிஆர்டி. பை ஈக்குவல் டு சிஆர்டி. பைனா சமூடு பரவல் பி கூட வச்சுக்கலாம். இங்கே பின்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஒய்னு வச்சுக்கோ. இது எக்ஸு, இதுதான் எம். இந்த சமன்பாடு y ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி போல இருக்குது. நேர்கோடு சமன்பாடு போல உள்ளது. இப்போ yக்கும் நம்ம எக்ஸுக்கும் வரைபடம் வரைந்தால் கிடைக்கிற சாய்வுகள் எம். சாய்வு மதிப்பு என்னது? ஆர்டி. சாய்வு வந்து ஆர்டி. இப்போ ஆர்டி மதிப்பு எவ்வளவு? 310 ஆர். ஆறாக கட் பண்ணுங்க. அப்போ டெம்பரேச்சர் 310 கெல்வின். ஆனால் இந்த விடையில பார்த்தீங்கன்னா 310 சென்டிகிரேட் தான் இருக்குது. கெல்வின் எதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சென்டிகிரேட்ல மார்க் பார்க்கலாம். 310லேருந்து 273 கழிச்சுன்னா நமக்கு சென்டிகிரேட்ல கிடைக்கும். அது 37 டிகிரி சென்டிகிரேட். சரியான விடை இ. 3. நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन 22. நல்லது. ஒரு பேனத்துக்கு ஒரே 22nd क्वेश्चन. இப்போ 200 ml புரத நீர் கரைசலானது 200 ml புரத நீர் கரைசலானது 1.25 கிராம் புரதத்தை கொண்டுள்ளது. 200 ml புரத நீர் கரைசல் 1.26 கிராம் புரதத்தை கொண்டுள்ளது. புரதத்தை கொண்டுள்ளது. 300 கெல்வின் வெப்பநிலையில் டெம்பரேச்சர் கொடுத்துதான். 300 கெல்வின் வெப்பநிலையில கரைசலின் சமூடு பரவல் அழுத்தம் பை கொடுத்துதான். சமூடு பரவல் அழுத்தம் எவ்வளவு? 2.52 இன்ட்டு 10⁻³ பார். புரதத்தின் மோலார் நிலை கேட்கலாம். எம் கேட்கிறாங்க. ஆறு மதிப்பு கொடுத்துறாங்க. 0.083 லிட்டர் பார் மோல் இன்வர்ஸ் கெல்வின். புரியுது நமக்கு? கனளவு கொடுத்தாச்சு. 200 ml புரத நீர் கரைசல்ல இவ்வளவு புரதத்தை கொண்டுள்ளது. வெப்பநிலை 300 கெல்வின். சமூடு பரவல் கொடுத்தாச்சு. மூலக்கூறு எடை கேட்கிறாங்க. 6 மதிப்பு கொடுத்தாங்க. ஆப்ஷன் ஏ 62.22 கிலோகிராம் மோல் இன்வர்ஸ். நல்ல கவனிங்க. பி வந்து பி பார்த்தீங்கன்னா சாரி அது வந்து கிலோகிராம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லைங்க. பார்க்கலாம் கிலோகிராம் தான். ஆ வந்து 12.444 கிராம் மோல் இன்வர்ஸ். இ 300 கிராம் மோல் இன்வர்ஸ். இ இவற்றில் ஏது. இப்போ என்ன ஃபார்முலா சவுண்ட் காலத்துக்கு? பை ஈக்குவல் டு சிஆர்டி. பை ஈக்குவல் டு சிக்கு என்ன ஃபார்முலா? N2 பை வி ஆர்டி. புரியுதா? பை ஈக்குவல் டு N2னா W2 பை எடை பை மூலக்கூறு எடை கன அளவு ஆர்டி.
இப்போ பை எவ்வளவு 2.52 10⁻³ பார். எடை எவ்வளவு 1.26 கிராம். மூலக்கூறு எடை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். கனளவு எவ்வளவு 200 ml லிட்டர்ல மாற்றணும். டிவைடட் பை 1000 1000ஆல வகுக்கணும். புரியுதா? கனளவு லிட்டர்ல. ஆர் மதிப்பு 0.083 லிட்டர் பார் மோல் இன்வெர்ஸ் கெல்வின் இன்வெர்ஸ். டெம்பரேச்சர் 300 கெல்வின். இப்போ கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆயிடும். ஓகே, இந்த பார் பார் கேன்சல் ஆயிடும். இங்க லிட்டர் இருக்குல்ல, இதுவும் லிட்டர் கேன்சல் ஆயிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா கிராம் மோல் யூனிட்ஸ் வரும். இது தேவைப்படுமா பாருங்க. 2.52 10⁻³ ஈக்குவல் டு 1.26 இன்டு இது அடிச்சிடமா 5 கூட. ஸோ இன்டு 5 by m2 into 0.083 into 300. Okay, so m2 equal to 1.26 into 5 into 0.083 into 300 divided by 2.52 into 10⁻³ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா நல்லா வரும். ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். என்ன கால்குலேஷனு நேரம் சிம்பிளிஃபை பண்ணா கான் என்ன வருதுன்னா 62 நல்ல கவனிக்கணும் 250 கிராம் மோல் இன்வெர்ஸ். இவ்வளவு கிராம் வரும். நீங்க இது கிலோகிராம்ல மாற்றலாம். 1000ஆல ஊத்தினா 62.250 கிலோகிராம் வரும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதான் சரியான விடை. ரொம்ப முக்கியமான சார். நெக்ஸ்ட் क्वेश्चन 23வது क्वेश्चन 23 ஒரு நிமிஷம் 23rd நல்லது. இப்போ 23வது கேள்வி. வலிமை மிகு பேரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த கரைசலுக்கு பேரியம் ஹைட்ராக்சைடின் நீர்த்த கரைசலுக்கு நீர்த்த நீர் கரைசலுக்கு வாண்ட் ஆஃப் காரணி ஐ மதிப்பு கேட்கிறான். இது நீட்டில் கேட்ட கேள்வி. பேரியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிக்க மின்பகுதி நான் இது முழுவதுமாக அயனி ஆயிடும். முழுவதுமாக அயனி நான் அதாவது அதனால ஆல்பா மதிப்பு 1 முழுவதுமாக அயனி ஆயிடும். வலிமை மிக்க மின்பகுதி. இது எப்படி என்ன அயனி கொடுக்கும்? பேரியம் அயனியும் 2 OH மைனஸ் அயனி கொடுக்கும். இது என்ன கேட்கறாங்க? ஐ மதிப்பு கேட்கறாங்க. ஆப்ஷன் ஆ 0 ஆ 1 இ 2 இ 3. தெரிஞ்சுங்க. ஆல்பா என்ன ஃபார்முலான்னு ஒரு மின்பகுதி பிரிகடையும் போது ஆல்பா ஈக்குவல் டு I மைனஸ் 1 பை N மைனஸ் 1. இப்போ ஆல்பா 1 எனது வலிமை மிக்க மின்பகுதி. ஓகே, ஐ கேட்கிறா 1. N மதிப்பு என்ன? எவ்வளவு அயனிகள்? 2 1 3 மைனஸ் 1. ஸோ 1 ஈக்குவல் டு I மைனஸ் 1 பை 2. ஸோ I ஈக்குவல் டு என்ன பாருங்க, சாரி 1 2 ஆயிடுமா? 2 ஈக்குவல் டு I மைனஸ் 1 ஆர் I ஈக்குவல் டு 3. ஓகே, I ஈக்குவல் டு 3. சரி, இப்போ பொதுவாக ஒரு வலிமை மிக்க மின்பகுதிக்கு I மதிப்பு N மதிப்பு சமமாகும். I மதிப்பு 3 N மதிப்பு 3 தான். அது வலிமை மிக்க மின்பகுதி. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐனா என்னன்னா அளவிடப்பட்ட தொகைசார் பண்பு டிவைடட் பை கணக்கிடப்பட்ட தொகைசார் பண்பு. அளவிடப்பட்ட தொகைசார் பண்பு பை கணிக்கப்பட்ட தொகைசார் பண்பு. அதோட தொகைசார் பண்பு தெரியல. உயர்நிலை தாழ்வு கொதிநிலை வெவ்வேறு சமூக குணத்தும் வந்தாங்க. சரி, இன்னொரு ஃபார்முலோட சொல்லலாம். அதாவது மின்பகுதி பிரிகை அடையும் போது உருவான அயனிகள் எண்ணிக்கை டிவைடட் பை பிரிகை அடையாத போது உள்ள துகள் எண்ணிக்கை. பிரிகை அடைந்த போது உள்ள துகள் எண்ணிக்கை டிவைடட் பை பிரிகை அடையாத போது உள்ள துகள்களின் எண்ணிக்கை. அப்படி ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन 24வது கேள்வி.
10% W/W செறி உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசலின் மொலாரிட்டி என்ன? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 10 கிராம் 100 கிராம் கரைசல்ல இருக்குன்னு அர்த்தம். எப்படி WW என்ன சொல்லணும்னா மீனிங் தெரிஞ்சுக்கோ. அதாவது 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 கிராம் கரைசலில் உள்ளதுன்னு அர்த்தம். 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 கிராம் 10% 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 கிராம் கரைசலில் உள்ளதுன்னு அர்த்தம். இது என்ன கேட்குறா? மொலாரிட்டி கேட்குறான். நல்லா கவனிக்கணும். மொலாரிட்டி 4 ஆப்ஷன் given. A 2.778, B 2.5, E 10, 4வது 0.4. மொலாரிட்டினா தெரிஞ்சுக்கோ, கரைபொருளின் மோல் எண்ணிக்கை, கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை divided by கரைப்பானி நிறை, divided by கரைப்பானி நிறை கிலோகிராம். இதான் வந்து மொலாரிட்டிக்கு ஃபார்முலா. இப்போ 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 கிராம் கரைசல்ல இருக்குது. நான் வச்சுக்கணும். இந்த புத்தகத்தில் ஆன்சர் கவர் ஆகுது. மொலாரிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. மொலாரிட்டினா கரைப்பானி நிறை தான். சரியா? இப்போ 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு 100 கிராம் கரைசல் இருக்குது. அப்படி என்றால் நீரின் எடை எவ்வளோ இருக்கும்? 100 கிராம் வந்து கரைசல் இருந்து 10 கிராம் கழிச்சுன்னா 90 தான் வந்து நீரின் எடை. சரியா? இப்போ மொலாரிட்டி போட்டுடலாமா? கரைபொருளின் மோல் எண்ணிக்கை என்ன? எடை எவ்வளவு? கரைபொருள் மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? கரைபொருளின் மோல் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். கரைபொருளின் நிறை, கரைபொருளினுடைய மூலக்கூறு எடை பை கரைப்பானி எடை கிலோகிராம். வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் இன் கேஜி கிலோகிராம். இப்போ கரைபொருளின் எடை எவ்வளவு? 10 கிராம். கரைபொருளின் மூலக்கூறுடைய சோடியம் ஹைட்ராக்சைடு 40. NaOH பார்த்தீங்கன்னா Na 23, ஆக்சிஜனுக்கு 14, ஹைட்ரஜன் 1, 40. கரைப்பானி நிறை எவ்வளவு? 90 கிராம் சொன்னேன். கிலோகிராம் 1000ஆல் வகுத்துணும். அப்போ பாருங்க, 1/4 இந்த 100 மேலே போடும் பை 9. அப்போ 100/36 வகுத்தினா உங்களுக்கு 2.778. இந்த ஆன்சர் தான் வந்திருக்கும். நம்ம கேட்கறது மொலாரிட்டினா. புத்தகத்தில் கணக்கு வந்து விடை தவறாக கொடுத்துருக்கு. 2.5 கொடுத்துறாங்க. அது வந்து மொலாரிட்டினா 2.5. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாரிட்டி கேட்டிருந்தாக்கா கரைபொருளின் மோல் எண்ணிக்கை கரைசலின் கனளவு லிட்டர். கரைசலின் கனளவு. இப்போ கரைசல் 100 கிராம், அது 100/1000 போட்டுடலாம். கரைசலின் கனளவு லிட்டரில் பார்த்துக்கலாம். மொலாரிட்டினா கரைப்பானி நிறை மட்டும்தான் போடணும். ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆர் நம்ம போட்டது கரெக்ட். ரைட். அடுத்தது 25வது கொஸ்டின். 25 கரைசலில் n கரைப்பான் மூலக்கூறுகள் ஒன்றிணையும் போது, கரைசலில் n கரைப்பான் மூலக்கூறுகள் ஒன்றிணையும் போது இணைதல் வீதத்திற்கான சரியான சமன்பாடு கேட்கலாம். இணைதல் வீதம் ஆல்பா ஃபர்ஸ்ட் ஆ வந்து ஆல்பா n i-1/n-1 ஆஃப் ஆல்பா ஸ்கொயர் n 1 - i/n-1 c ஆல்பா ஈக்குவல் டு n i-1/1 - i e ஆல்பா ஈக்குவல் டு n 1 - i/n 1 - i. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஆல்பா ஈக்குவல் டு n i-1/1 - i. இது வந்து
இணைதல் வீதத்திற்கான சமன்பாடு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வேணும்னா கவனி தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நல்லா ஏங்கிறது n மோல் வந்து இணையுது. என்னவா இணையுது? ஏ எண்ணாக இணையுது. சரி, ஆரம்பத்தில் உள்ள மோல் எண்ணிக்கை இது வந்து 1ன்னு வச்சுக்கோ. ஆரம்பத்தில் இது 0. ஆரம்பத்தில் இது 1 மோல், இது 0. சரி, இப்போ சமநிலையில் ஆல்ஃபா மோல் வந்து இணையுது. ஆல்ஃபா மோல் வந்து இணையுது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 1 மைனஸ் ஆல்ஃபா இது இருக்கும். ஆல்ஃபா மோல் இணையுது. அப்போ ஆல்ஃபா பை n. ஓகே, சமநிலையில் உள்ள மோல் எண்ணிக்கை இது எவ்வளோ இருக்குன்னா ஆல்ஃபா பை n. சரி, இப்போ ஐக்கு என்ன ஃபார்முலா? இணைவதற்கு முன் உள்ள சொல்லுங்க. இணைவதற்கு இணைவதற்கு முன்னாடி உள்ள துகள் எண்ணிக்கை எவ்வளவு? இணைவதற்கு முன்னாடி 1. இணைந்த பிறகு எவ்வளவு துகள் எண்ணிக்கை கூட்டினது? அதாவது இணைவதற்கு முன் துகள் எண்ணிக்கை இது வந்து எவ்வளவு? 1. இணைந்த பிறகு எவ்வளவு துகள் எண்ணிக்கை? 1 மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பை n. ஓகே, சரி, இது வரைக்கும் புரியுதா? ஆரம்பத்தில் 1 மோல், இது 0. சமநிலையில் ஆல்ஃபா மோல் இணையுது. ஸோ 1 மைனஸ் ஆல்ஃபா இருக்கு, இது ஆல்ஃபா பை n. இணைவதற்கு முன்னாடி ஒரு துகள் 1, இணைந்த பிறகு இது. சரி, ஐக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? இணைந்த பிறகு உள்ள துகள் எண்ணிக்கை 1 மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பை n. இணைவதற்கு முன்னாடி 1. இதான் வந்து ஐக்கு, இதான் ஃபார்முலா ஐக்கு. அதாவது இணைந்த பிறகு துகள் எண்ணிக்கை பை இணைவதற்கு முன்னாடி உள்ள துகள் எண்ணிக்கை. கிராஸ் பண்ணி ஐ வரும். 1 மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் n, சாரி, ஆல்ஃபா பை n. ஓகே, சரி, இப்போ நல்ல கவனிங்க. I ஈக்குவல் டு 1 மைனஸ், இங்கே ஆல்ஃபாவை காமன் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? ஆல்ஃபாவை காமன் எடுத்துனா 1 மைனஸ் 1 பை n அப்படின்னு. ஓகே, சரி, இப்போ நம்ம கண்டுபிடிப்பது ஆல்ஃபா தான். சரி, இப்போ இப்படி கொண்டு வந்துடலாமா? இப்படி கொண்டு வந்துருங்க, இப்படி கொண்டு வந்துருங்க. அப்போ ஆல்ஃபா 1 மைனஸ் n ஈக்குவல் டு இப்படி வந்துடுது 1 மைனஸ் i. ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் i பை இதோடைய நம்ம எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஸ்டெப்பாக போடலாமா? 1 மைனஸ் 1 பை n ஆர் 1 மைனஸ் i பை n மைனஸ் 1 பை n ஆர் n வந்து முன்னாடி. ஓகே, இது கரெக்டாக இதான் ஃபார்முலா. n இன்ட்டு திஸ் இஸ் it. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு பக்கமும் நீங்கள் மைனஸால் பிரிக்கலாமா? ஓகே, மைனஸால் பிரிக்கிற இது ஒரு போத் சைடு மைனஸால் பிரிக்கிறது மைனஸ் 1ஆல். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு நல்ல கவனிங்க, மைனஸால் பிரிக்கிட்டாக்கா n i மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1ஆல் பிரிக்கினா 1 மைனஸ் n. ஓகே, சரி, இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 26வது கேள்வி. 26வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த நீர் கரைசல் அதிக கொதிநிலையை கொண்டது? நல்ல கவனிக்கணும். எந்த நீர் கரைசல் அதிக கொதிநிலை கொடுத்தது? 0.1 மோலார் பொட்டாசியம் நைட்ரேட், 0.1 மோலார் சோடியம் பாஸ்பேட், 0.1 மோலார் பேரியம் குளோரைட், 0.1 மோலார் பொட்டாசியம் சல்ஃபேட். எது அதிகமான கொதிநிலை முக்கியம்? இந்த மாதிரி கேட்கலாம் நீட்டில். இது பார்த்தீங்கன்னா 2 துகள் தான் கொடுக்கும். பொட்டாசியம் அயனி 1 எப்படி பிரியும்? K + NO3 மைனஸ் 2 அயனிகள் தான் கொடுக்கும். இது எத்தனை அயனி? 4 அயனி. 3 சோடியம் அயனி ப்ளஸ் 1 பாஸ்பேட் அயனி. இது பார்த்தீங்கன்னா 1 பேரியம் அயனி, 2 குளோரைடு அயனி. இது 2 பொட்டாசியம் அயனி, 1 சல்ஃபேட் அயனி. இப்போ இதில் தான் அதிகமான துகள் உருவாது. ஸோ அதிக கொதிநிலையை பெற்றிருக்கும். துகள் நிலைக்கு அதிகமாச்சுன்னா கொதிநிலை அதிகமாகும். 27 நல்ல கவனிப்பு. நீரின் உறைநிலை தாழ்வு மாறிலி மதிப்பு KF விட்டுதான் 1.86 கெல்வின் கிலோகிராம் மோலில். 45 கிராம் நீரில் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் 45 கிராம் நீரில்
5 கிராம் சோடியம் சல்பேட் வெயிட் ஆஃப் த சொல்யூட், அதாவது கரைப்பானின் எடை. சொல்யூட்னா கரைபொருள். கரைபொருள் எவ்வளவு? 5 கிராம். கரைக்கும் போது உறைநிலையில் ஏற்படும் தாழ்வு, உறைநிலை தாழ்வு கொடுத்துருக்காங்க, டெல்டா டிஎஃப் அதை கொடுத்துருக்காங்க 3.64 டிகிரி சென்டிகிரேட். அப்படின்னா ஐ மதிப்பு கேட்குறான், வேண்ட் ஆஃப் மார்லி கேட்குறான். சோடியம் சல்பேட், சோடியம் சல்பேட் மின் பகுதி நாம் சோடியம் சல்பேட் ஐனியா தெரியும், இது புரியுதா? உறைநிலை தாழ்வு மாறி கொடுத்தாச்சு. கரைப்பானின் எடை, கரைபொருளின் எடை, இது வந்து உறைநிலை தாழ்வு கொடுத்துட்டு ஐ மதிப்பு கேட்கலாம். அதாவது மின் பகுதிக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா டிஎஃப் ஈக்குவல், இது 4 ஆப்ஷன் சொல்லிடுறேன். ஏ 2.5, பி 2.63, சி 3.64, டி 5.50. பார்த்துக்கோ, டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஐ இன்டு கேஎஃப் இன்டு மொலாரிட்டி தான் ஃபார்முலா. ஓகே, நாம் இப்போ டெல்டா டிஎஃப் எவ்வளவு? 3.64. ஐ மதிப்பு கண்டுபிடிக்கணும். கேஎஃப் எவ்வளவு? 1.86. மொலாரிட்டினா கரைபொருளின் மோல் எண்ணிக்கை பை கரைப்பானின் எடை கிலோகிராம். இப்போ 3.64 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 1.86 இன்ட்டு இது W2 by M2 இன்ட்டு W1. 3.64 ஈக்குவல் டு ஐ இன்ட்டு 1.86. கரைபொருளின் எடை எவ்வளவு? 5. கரைபொருளினுடைய மூலக்கூறு தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்கலாம்? அவன் வந்து மூலக்கூறு இடையில கேட்கிறான். அவன் வந்து ஐ தான் கேட்குறாங்க. சோடியம் சல்பேட் மூலக்கூறு இடையை கண்டுபிடிச்சலாமா? நல்லா கண்டுபிடிக்கும். சோடியம் சல்பேட் Na2SO4 மூலக்கூறு எடை கண்டுபிடிக்கணும். சோடியத்துக்கு அணு எடை 23. ஸோ 23 × 2, சல்பருக்கு 32, ஆக்சிஜன் 16 × 4. ஸோ 23 46 வருமா? இது ஒரு 32, 64 கூட்டினா 142, 142 கிராம் வோல்ட். இதுவும் தெரியும். அவன் கேட்குற ஐட்டம் கேட்கலாம். சாரி, W சொல்லுங்க. கரைப்பானின் நிறை ஒரு 45 கிலோகிராம்ல போடணும். டிவைடட் பை 1000 அதுக்கு கிலோகிராம். அப்போ மேலே வந்துடும் 1000. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா I ஈக்குவல் டு 3.64, 142, 45 by 1.86 into 5 into very good, correct. That's equal to 2.5. I மதிப்பு 2.5. 28வது கேள்வி. 28வது கேள்வி பாருங்க. क्वेश्चन नंबर 8. இப்போ சம மோலார் NaCl மற்றும் KCl கரைசல்கள் தயாரிக்கப்படுகிறது. சம மோலாரிட்டி எடுத்து 1. எதற்கு? NaClக்கும் KClக்கும். NaCl கரைசலின் உறைநிலை, அதாவது இதனுடைய உறைநிலை கொடுக்கலாம் -2 டிகிரி சென்டிகிரேட். ஓகே, அதாவது எவ்வளவு உறைநிலை தாழ்வு பார்த்தீங்கன்னா இது வந்து உறைநிலை தெரிஞ்சுக்கோ. என்ன உறைநிலை சொல்லுங்க, அதாவது நல்லா கவனிக்கணும். உறைநிலை அதாவது பார்த்தீங்கன்னா கரைசலினுடைய உறைநிலைனா தெரிஞ்சுக்கணும். கரைப்பானின் உறைநிலை மைனஸ் உறைநிலை தாழ்வு, உறைநிலை தாழ்வு டெல்டா டிஎஃப். ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ தெரிஞ்சுக்கோ, இது எவ்வளவு உறைநிலை கொடுத்துருக்கா? எவ்வளவு உறைநிலை? -2 டிகிரி சென்டிகிரேட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீருக்கு என்ன உறைநிலை சொல்லுங்க? தூய நீர்னாக்கா 0 டிகிரி சென்டிகிரேட் டெல்டா டிஎஃப். அப்போ டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு 2. ஓகே, அதாவது உறைநிலை தாழ்வு வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் உறைநிலை தாழ்வு. இது புரியுதா? இது வந்து கரைசலின் உறைநிலைனா கரைப்பானின் உறைநிலை நாம் வச்சுக்கணும். கரைசலின் உறைநிலைங்கிறது கரைப்பானின் உறைநிலை. இப்படி கூட போகலாம், எல்லாம் ஒன்றுதான். இப்போ டெல்டா டிஎஃப்னா T0 - T ஆர் Tங்கிறது T0 கிரேட் தான் தெரியும். கரைசலினுடைய உறைநிலைனா கரைப்பானின் உறைநிலை மைனஸ் உறைநிலை தாழ்வு. அப்போ உறைநிலை தாழ்வு எவ்வளவு? 2 டிகிரி சென்டிகிரேட்.
அதே 2 டிகிரி சென்டிகிரேட் தான் கேசியலுக்கு இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மொடாலிட்டி சொல்லிட்டான், சம மோடார் செறிவுன்ட்டான். இதுவும் எத்தனை அயனிகளை கொடுக்கும்? 2 அயனி, இதுவும் 2 அயனி. சரியா? அப்போ சம மோடார் சம எண்ணிக்கை துகளை குடிக்கிற மின்பகுதிகளுக்கெல்லாம் உரநிலை தாழ்வுன்னா ஒரே மாதிரி தான். இது எவ்வளோ இருக்கோ அதுவாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து மைனஸ் அதே தான் 2 டிகிரி சென்டிகிரேட் உரைநிலை வரும். நெக்ஸ்ட் 29வது கொஸ்டின். வேண்ட் ஆஃப் காரணி மதிப்பு 0.54 கொண்ட பென்சீனில் ஐ கொடுத்துனான். ஐ வந்து 0.54. ஃபீனால் மூலக்கூறுகள் இரட்டை ஆகும். ஃபீனால் மூலக்கூறுனா அது ஜாயின் ஆகும். இப்போ போட்ட டெரிவேஷன் கூட ஃபீனால் மூலக்கூறுகள் இரட்டை ஆகிறது. அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது காணி ஒரே நிமிஷம். என்ன ஃபார்முலா? இணைதலுக்கு ஆல்ஃபா இணைதல் ஈக்குவல் டு தெரிஞ்சுக்கோ முக்கியம் கூட ஆல்ஃபா ஈக்குவல் டு n into 1 minus i by n minus 1. சரியா? இதான் ஃபார்முலா இணைதல். ஓகே. அதே வந்து பிரிகை அடையும் போது ஆல்ஃபா ஈக்குவல் டு i minus 1 by n minus 1. இதுக்கு n into 1 minus i by n minus 1. இப்போ இணைதல்ல என்ன சொல்லிட்டோம் பாருங்க. வேண்ட் ஆஃப் காரணி 0.54 கொண்ட பென்சீனில் ஃபீனால் மூலக்கூறுகள் இரட்டை ஆகிறது. அப்போ n மதிப்பு 2க்கு தான். i தெரியும், n தெரியும். என்ன கேட்குறாங்க? இணைதல் வீதம் ஆல்ஃபா கேட்குறான். ஸோ ஆல்ஃபா இணைதல் ஈக்குவல் டு 4 ஆப்ஷன் என்ன கொடுக்குறோம் பாருங்க. ஒன்று வந்து 0.46, அப்புறம் 92, 46, 0.92. இணைதல் n எவ்வளோ சொன்னேன்? 2. 1 மைனஸ் i எவ்வளவு? 0.54 divided by 2 minus 1. ஸோ ஆல்ஃபா இணைதல் ஈக்குவல் டு 2 into 0.46 கழிச்சா தானே? தட்ஸ் ஈக்குவல் டு 0.92. 0.92 ஆப்ஷன் இ. கடைசி சூப்பரான கொஸ்டின். கூற்று ஒரு நல்லியல்பு கரைசலானது ரவுலட் விதிக்கு கீழ்ப்படுகிறது. காரணம், ஒரு நல்லியல்பு கரைசலை கரைப்பான் இடைவெளிகளும் கரைபொருள் இடைவெளிகளும் கரைபொருள் கரைப்பான் இடைவெளிகளைப் போலவே உள்ளன. கவனிங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தானே? அதாவது நல்லியல்பு கரைசலில் கரைப்பானுக்கும் கரைபொருளுக்கும் இடைவெளி கரைப்பான் மற்றும் கரைபொருள் இடைவெளி போல உள்ளது. சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணமானது கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஆ தான் இருக்கு. சரி. 30. தேங்க்யூ.